தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வரும் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். வரும் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது. இதில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல், தொழிற்சாலை விரிவாக்கம் உள்ளிட்டவற்றுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் இலாகா மாற்றம் இருக்கலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முதுநிலை நீட் வினாத்தால் வெளியானதாக வரும் தகவல்கள் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இளநிலை நீட் தேர்வு சர்ச்சைக்கு மத்தியில் ஜூன் மாதம் நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் பிஜி லீக்டு மெட்டீரியல்ஸ் என்ற பெயரில் டெலிகிராம் சேனல் ஒன்று செயல்படுவதாகவும் அதில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 70,000 ரூபாய் வரை இந்த வினாத்தாளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முதுநிலை நீட் எழுதும் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இந்நிலையில் முதுநிலை நீட் வினாத்தால் டெலிகிராமில் வெளியானதாக வரும் தகவல் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தேர்வர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டக்குழு விஞ்ஞானிகள் உட்பட 33 பேருக்கு மத்திய அரசின் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியது. நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது. இந்த நிலையில் சந்திரயான் திட்ட இயக்குநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துவேல் மற்றும் பொறியாளர்கள் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இட்ஸ் a very joyous moment and happiest moment. ஏன்னா சந்திரயான் 3 லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் 23rd ஆகஸ்ட் லேண்ட் ஆயிருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா சவுத் போல்ல லேண்ட் ஆயிருக்கும். டீம் அவார்ட் கிடைச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். டெஃபினட்டா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறதுனால அடுத்தது நாங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் எவ்ரி டைம் அந்த ஒரு டிசைர் இருக்கு. ஒரு மிஷன் முடிக்கும் போது அந்த மிஷன் சக்சஸ் ஆகும் போது அடுத்த மிஷன் ரொம்ப நல்லா இதோட அதிகமா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எப்பயுமே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கும் போது டெஃபினட்டா இட் will motivate every one of us to do much better. சந்திரயான் 3 விஞ்ஞானிகள் தவிர மேலும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 32 விஞ்ஞானிகளும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகர் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்கும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியை ஏன் நேரில் ஆஜர்படுத்தவில்லை என புழல் சிறை நிர்வாகத்திடம் தொலைபேசி வாயிலாக நீதிபதி எஸ் அல்லி கேள்வி எழுப்பினார். செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் ஆஜர்படுத்த இயலவில்லை என சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் 12ஆம் தேதியும் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு 14ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டால் நேரிலும் இல்லாவிட்டால் காணொலி மூலமும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்தார். அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக்கோரிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2002-2006 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக 4,90,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2006 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட 7 பேருக்கு சம்மன் அனுப்பி அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. சொத்து முடக்கத்தை எதிர்த்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், வி. சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதால் வழக்கு ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் அனிதா ராதாகிருஷ்ணன் மனுவை தள்ளுபடி செய்தனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி நாளை மறுநாள் கேரளாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால்
முண்டக்கால், சூரமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவம் உள்பட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி சனிக்கிழமை கேரளாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கண்ணூர் வழியாக ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பகுதிகளை பார்வையாடுவதாகவும் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் பிரதமர் மோடியை சந்தித்த கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு தானும் தனது சகோதரி பிரியங்கா காந்தியும் நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறிய ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையும் வலியையும் கண்டு துயருக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளார். To declare the Wayanad landslides as a national disaster. மத்திய மாநில அரசுகள், தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவம், கடற்படை, தீயணைப்புத்துறை, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களின் உதவிகளை பாராட்டுவதாக கூறினார். From the states Karnataka and Tamil Nadu, Telangana. It was also nice to see that all communities came together, everybody came together to help the people. வயநாட்டில் பேரிடர் தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மீண்டும் அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் டிஆர்பி ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023-24 ஆண்டு இந்தியாவில் அந்நிய முதலீடு குறைந்த போதிலும் தமிழ்நாட்டில் 12.3% முதலீடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் தொழிற்சாலைகள் குறித்த அக்கறை காட்டும் இபிஎஸ் அவரது ஆட்சி காலத்தில் ஒரு வரைவு கொள்கை கூட வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் 2021 ஆண்டு முதல் 20,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து குவிந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்கள் மூலம் 10,881 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டு 17,371 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மீனவ சங்கமும் இலங்கை மீனவர் சங்கமும் இணைந்து கூட்டம் நடத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனுமதி தந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து இலங்கை அரசுடன் விரைவில் மத்திய அரசு 2+2 ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறினார். செப்டம்பர் கடைசியில இலங்கையில எலெக்ஷன் நடக்க போது, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு உக்கிரமான சூழ்நிலை, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்துல தமிழக மீனவர்கள் வரும்பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கடவுள் மறுப்பு இனி கை கொடுக்காது என திமுக உணர்ந்து விட்டதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிடுவார் என்றும் அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு 24-25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானே வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போகும். இதே வேகத்துல போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அருந்ததியினர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மீனவர் பிரச்சினை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை சொல்லித்தர தேவையில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மண்ணாடிமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கச்சத்தீவு பிரச்சினையில் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றஞ்சாட்டினார். இந்த வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக ஜெய்சங்கர் அவர்கள் அறிவார்கள். அண்ணாமலை போய் சொல்லித்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனையை ஃபிங்கர் டிப்ஸ்ல அவர் சொல்லுவார். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பாதுகாப்பில்லை என்று உதயகுமார் விமர்சித்தார். அரசனுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆண்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சாமானியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பேரிடர் காலங்களில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் திருவிழாவில் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் கைகளை விட்டு சுட சுட வடையை எடுத்து பக்தர்களுக்கு வழங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. குறிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் ஆடிப்பூர விழா விமர்சையாக நடைபெற்றது. அப்போது 21 நாட்கள் விரதம் இருந்து கோவில் பூசாரிகள் 3 பேர் கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் கையை விட்டு வடையை வெறும் கைகளால் எடுத்தனர். இவ்வாறு எடுக்கப்பட்ட 7 வடைகள் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏலம் விடப்பட்டது. வடையின் ஆரம்ப விலை 100 ரூபாய் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் வடை 15,000 ரூபாய்க்கும், இரண்டாவது வடை 10,000 ரூபாய்க்கும் என மொத்தம் 7 வடைகள் 85,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் எந்த வடையை உட்கொண்டால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களால் நம்பப்படுகிறது. விழாவைக்கான உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். ஒலிம்பிக் பளுதூக்குதல் போட்டியின் இந்தியாவின் மீராபாய் சானு 1 கிலோ எடை வித்தியாசத்தில் பதக்கத்தை இழந்தார். டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மீராபாய் சானு இம்முறையும் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஸ்நாட்ச் பிரிவில் அதிகபட்சமாக 88 கிலோ எடையை தூக்கினார். கிளீன் அண்ட் ஜர்க் என்ற பிரிவில் 111 கிலோ எடையை தூக்கியவர் தொடர்ந்து 113 கிலோ எடையை தூக்கும் முயற்சியில் தோல்வி அடைந்ததால் மொத்தம் 199 கிலோ எடையுடன் 4ஆம் இடம் மட்டுமே பிடிக்க முடிந்தது. 206 கிலோ எடை தூக்கி சீன வீராங்கனை ஹவ் சுஹி தங்கம் வென்றார். 205 கிலோ எடையுடன் ருமேனியா வீராங்கனை வேலண்டினா வெள்ளியும், 200 கிலோ எடையுடன் தாய்லாந்து வீராங்கனை சுரோச்சனா வெண்கலமும் வென்றனர். இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்புக்கான அதிநவீன EOS-08 செயற்கைக்கோள் SSLV D3 ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. சுமார் 175 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் GNSSR கருவி கடல் மேற்பரப்பு காற்றின் செயல்பாடு, மண்ணின் ஈரப்பத மதிப்பீடு, நீர்நிலைகளை கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு பயன்படும். இது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது. சிறிய செயற்கைக்கோள் ஏவுகணை வரிசையில் கடைசி ஏவுகணை இது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது. இலங்கை சென்றுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியது. முதல் போட்டி டையில் முடிவடைந்த நிலையில் 2வது போட்டியில் இலங்கை வென்றது. இந்த நிலையில் கொழும்புவில் நடைபெற்ற 3வது போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் சேர்த்தது. தொடக்க வீரர் பெர்னாண்டோ 96 ரன்கள் குவித்தார். இதையடுத்து விளையாடிய இந்தியா 26.1 ஓவரில் 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 110 ரன்களில் தோல்வியடைந்தது. கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 35 ரன்கள் சேர்த்தார். இலங்கையின் வெல்லகலே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் இலங்கை அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிரான தொடரை கைப்பற்றியுள்ளது.